ஏசாயா 60:1-2 பாருங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாருங்க, கர்த்தருடைய ஆவியான்னு சொல்லனால எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய காரியங்களில் கொஞ்சம் நல்லா ஈடுபாடு காண்பி, கர்த்தருடைய காரியங்களில் கொஞ்சம் வேகமா போ, கர்த்தருடைய காரியங்களில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. வரப்போதா வந்ததாங்க, வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாருங்க, உலகத்தை பற்றி அடுத்த வசனம் பாருங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பாருங்க, இந்த உலகத்தாருங்க இருக்கிறாங்களே, அவங்க போக போக டார்க் ஆகிட்டே போறாங்க. முதல்ல இருட்டு கொஞ்சம் குறைவா இருக்குது, போக போக இருட்டு அதிகமா இருக்குது. ஆனா நம்முடைய வாழ்க்கை அருமையானவர்களே, நாம் மீட்கப்பட்டவர்கள் பாருங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கை பாருங்க, அது பிரகாசத்துக்குள்ள வந்திருக்கிறது. போக போக அதே பிரகாசத்துக்குள்ளே நாம் போகிறோம். இதுதான் பாருங்க நம்முடைய மனநிலையாய் இருக்க வேண்டும். ஒரு நாளும் தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடாது, ஒரு நாளும் அருமையானவர்களை பின்னடைவை ஒப்புக்கொள்ளக்கூடாது, ஒரு நாளும் பாருங்க பிசாசு பெரியவன் என்று யோசிக்க கூடாது.